ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீம் என்பது இட் இஸ் டெவாப்ஸோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் டீமில் இன்னைக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது உங்களுக்கு. டெவலப்மெண்ட் லேயர்ஸ் இருக்குது, இன்டகிரேஷன் லேயரு, ரிசோர்ஸ் லேயரு, அப்சர்வபிலிட்டி லேயரு, செக்யூரிட்டி லேயர். மொத்தம் எத்தனை லேயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் லேயர் 1, இன்டகிரேஷன் லேயர் 2, ரிசோர்ஸ் லேயர் 3, அப்சர்வபிலிட்டி லேயர் 4, செக்யூரிட்டி லேயர் 5. மொத்தம் 5 லேயர் இருக்குது இதில். ஸோ இது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் லேயர், இதுதான் இன்னர் லூப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்கோட லைஃப் சைக்கிள் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ டெவலப்மெண்ட் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னா இது வழியே தான் நம்ம கோடில் நம்ம அப்ளிகேஷன் கோடோ இல்லை உங்களுக்கு ஒரு பைசெப் டெம்ப்ளேட் டெராஃபார்ம் அடிக்கும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிஏ வழியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஐடியா உங்களுக்கு ஒரு விஎஸ் கோடாக இருக்கலாம், இல்லை விசுவல் ஸ்டுடியோவாக இருக்கலாம் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெவாப்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் ரிமைன்ஸ் த பிரைமரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, பட் நான் இட் இஸ் பேக்ட் பை த டெவாப்ஸ் ஃபார் இன்டகிரேட்டிங் பிளானிங் அண்ட் ட்ராக்கிங் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கேட்லாக் சொல்லலாம். இட் யூஸஸ் த பேக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. டு ஹெல்ப் டெவலப்பர்ஸ் டிஸ்கவர் எக்ஸிஸ்டிங் ஏபிஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட் ப்ரிவென்டிங் ரீஇன்வென்டிங் த வீல் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் கேட்லாக் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஏற்கனவே சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்டில் நிறைய உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏபிஎஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் எதுவுமே போயிட்டு நீங்கள் புதுசாக எதுவும் நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு. அது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் சர்வீஸ் கேட்லாக் மூணாவது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ while keeping the get based tool like GitHub and Bitbucket, it emphasizes the Azure reports for hosting the application and the platform source files அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் இந்த டெவலப்மெண்ட் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பருக்கு ஐடியா வரும் உங்களுக்கு. ஐடியா என்பது என்ன பண்ணும் உங்களுக்கு விசிஸ்டோட கோடாக இருக்கலாம் உங்களுக்கு, கிட்டப்பாக இருக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி விசஸ் ஸ்டுடியோ உங்களுக்கு, இல்லை அசூர் டெவாப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கோடு ஐடிஏ டூல் வழியும் நம்ம பண்ண முடியும். டேரெக்டாக போய் கெட்டப்லையோ இல்லை நீங்கள் அசோ டெவாப்ஸில் நீங்கள் கோடு நீங்கள் ஓகேங்க கிரியேட் பண்ண முடியும், எழுத முடியும் உங்களுக்கு. அந்த ஃபெசிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கேட்லாக் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு இதில் எக்ஸிஸ்டிங் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ஏபிஎஸ் சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு சர்வீஸ் கேட்லாக் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம கிட்டப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி அசோ டெவாப்ஸ் அசோ ரிப்போர்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பிட்பக்கெட் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சோர்ஸ் கோடு இருக்குது, அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் சோர்ஸ் கோடு இருக்குது உங்களுக்கு. அப்ளிகேஷன் வெப் ஆப் ஓகேங்க மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா அவங்களோட சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஓகேங்களா. அது எல்லாம் அப்ளிகேஷன் கோடில் வரும் உங்களுக்கு. அது நீங்கள் ஓகேங்களா அசூர் டெவாப்ஸில் நீங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கெட்டப்பில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் சோர்ஸ் கோடு இருக்குது உங்களுக்கு. டெராஃபார்ம் மாடியூல், பைசெப் மாடியூல், ஏஆர்எம் மாடியூலில் பிளாட்ஃபார்ம் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஓகே இனிஷியலாக நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெராஃபார்ம் மாடியூல் இல்லை பைசப் மாடியூல், ஏஆர்எம் மாடியூல் இங்கே தான் ரைட் பண்ணோம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் லேயர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அவுட்டோர் லூப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. திஸ் லேயர் ஹேண்டல் த பிளம்பிங் தட் மூவ்ஸ் கோட் ஃப்ரம் ரெபாசிட்டரி டு த லைவ் என்வரான்மெண்ட் உங்களுக்கு. இந்த இன்டகிரேஷன் லேயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற கோடை உங்களுக்கு க்ளவுட் ரிசோர்ஸாக உங்களுக்கு எப்படி எது உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு எது ஓகேங்களா கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டகிரேஷன் லேயர் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா சிஐசிடி பைப்லைன் இருக்குது. இன்டகிரேஷன் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஐ பைப்லைன் இருக்குது, சிடி பைப்லைன் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி டாக்கர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு. அசூர் பைப்லைன் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா ஜிசிபி கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கோட் பில்ட் இருக்குது உங்களுக்கு. கிட்டப்லேருந்து கிட்டப் ஆக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அசூர் டெவாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அசூர் பைப்லைன் இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி சிஐ பைப்லைன், சிடி பைப்லைன் நம்ம என்ன பண்ணோம் இன்டகிரேஷன் லேயர் தான் நம்ம யூஸ் பண்ணோம் உங்களுக்கு. இப்போ சிஐ சிடி பைப்லைன் பார்த்தீங்கன்னா இது யூசர்ஸ் அசூர் பைப்லைன் இருக்கிறது கெட்டப் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிசிபியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளவுட் பில்டு இருக்குது உங்களுக்கு. ஏடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெப்ளாய் இருக்குது உங்களுக்கு.
ஸோ ரிஜிஸ்டர் என்பது உங்களுக்கு பில்ட் ஆர்டிஃபேக்ட் லைக் அண்ட் ஸ்டோர் இட் வந்து அசூர் கண்டெய்னர் ரிஜிஸ்டர் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ கண்டெய்னர் இமேஜில் எங்கே ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் வந்து ஸ்டோர் பண்ணி இது வந்து கண்டெய்னர் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதில் தான் டாக்கர் இமேஜில் உங்களுக்கு அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் உங்களுக்கு. ரெண்டாவது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு. அப்போ டெரஃபார்ம் ஆக்ட் சென்ட்ரல் இன்ஜின் டு டிஃபைன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட். இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து ஓகேங்களா வரும் உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் லேயர் தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கிட் ஆப்ஷன் சொல்லு உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்டகிரேஷன் லேயர் தான் வரும் உங்களுக்கு. Flux ensure that access state of the cluster matches the configuration stored in Git அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த இன்டகிரேஷன் லேயர் தான் இது மூவ்ஸ் த கோட் ஃப்ரம் ரெபாசிட்டரி டு த லைவ் என்வரான்மெண்ட் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இந்த கோட் அப்போ நம்ம எங்கே இருப்போம் வச்சு நம்ம எங்கே கிரியேட் பண்ணுவோம் எங்கே எழுதுவோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் லேயர் தான் வச்சிருப்போம் உங்களுக்கு அங்கே தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இன்டகிரேஷன் லேயர் தான் சிஐசிடி பைப்லைன் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ரிஜிஸ்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க டாக்கர் இமேஜை ஸ்டோர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு டெரஃபார்மோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபைல்ஸில் இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. அது கிட் ஆப்ரேஷன் வந்து இங்கே தான் பண்ணுவோம் உங்களுக்கு. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஸ்டேஜிங்கு கமிட் கிட் புஷ் கிட் புல் இதெல்லாமே என்ன கிட் ஆப்ஷன் சொல்லலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனில் தான் வரும் உங்களுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் லேயர் உங்களுக்கு வந்து இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. திஸ் இஸ் த டெஸ்டினேஷன் ஃபார் த கோட் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படி சொல்லலாம். இது டிவைட் இன்ட்டு 4 ஃபங்க்ஷனல் பில்லர்ஸ் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது ரிசோர்ஸ் லேயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, டேட்டா ரிசோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு, நெட்ஒர்க்கிங் காம்பனன்ட் இருக்குது, சர்வீசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது சென்டர்னாக தான் ஓகேங்களா அசூர் குபர்னெட்டிஸ் சர்வீசஸ் இருக்குது, இதில் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வரது உங்களுக்கு வந்து. இதில் தான் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு டாக்கர் கண்டெய்னர்ஸ் குபர்னெட்டிக் கிளஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் தான் கம்ப்யூட்டரில் தான் வரும் உங்களுக்கு. டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா அசூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்குங்க, பிளாப் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து, அதுமாதிரி அமேசான் S3 பக்கெட் இருக்குது உங்களுக்கு வந்து, க்ளவுட் எஸ்கியூஎல் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே டேட்டா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. மூணாவது நெட்வொர்க்கிங் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து க்ளவுட் டிஎன்எஸ்ஸு ரூட் S3 இருக்குது, அசூர் டிஎன்எஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. இதெல்லாமே நெட்வொர்க்கிங்கில் வரது உங்களுக்கு வந்து. அதே மாதிரி சர்வீசஸ் லேயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர்லெஸ் சர்வீசஸ் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு. அசூர் சர்வீஸ் பஸ் இருக்குது உங்களுக்கு, அசூர் டிஎன்எஸ் இதெல்லாமே சர்வீசஸ் லேயர் இருக்குங்களா உங்களுக்கு வந்து. அப்போ ரிசோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் லேயர் யூஸ் பண்ணுவோம், டேட்டா லேயர் யூஸ் பண்ணுவோம், நெட்வொர்க்கிங் லேயர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சர்வீசஸ் லேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்து ஒரு சென்டினல் டெப்ளைமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு லாஜிக் ஆப் டெப்ளைமெண்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் ஆப் டெப்ளைமெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சர்வர்லெஸ் சர்வீஸில் வரும் உங்களுக்கு. அப்போ இதுலமே இந்த சர்வீஸ் லேயரில் உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம இன்டகிரேஷன் லேயர் தான் கோடு கிரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு. சரி டெவலப்மெண்ட் லேயரில் நம்ம கோடு கிரியேட் பண்ணுவோம். இன்டகிரேஷன் லேயர் தான் சிஏசிடிபி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ரிசோர்ஸ் லேயர் வந்து ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெப்ளைமெண்ட் ஆகும் உங்களுக்கு. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வபிலிட்டி அண்டு செக்யூரிட்டி லைசன்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்சர்வபிலிட்டி தான் உங்களுக்கு த கார்டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வபிலிட்டி யூட்டிலைஸ் த ஆசோ மானிட்டர்ஸ் போட்டு இன்க்ளூட் லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இதுதான் அப்சர்வபிலிட்டி லேயர் சொல்லலாம் உங்களுக்கு. இதில் அசூர் மானிட்டர் இருக்குது உங்களுக்கு, அதே கிரஃபனா டேஷ்போர்டு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமெத்தியஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங்கில் வருது உங்களுக்கு. இதுதான் அப்சர்வேஷன் அல்ல அப்சர்வபிலிட்டி அப்படி சொல்கிறது வந்து. இதில் மானிட்டரிங் இருக்குது, லாகிங் இருக்குது, ட்ரேசஸ் இருக்குது உங்களுக்கு, ஆப் இன்சைட் வரும் உங்களுக்கு வந்து, அசூர் மானிட்டர் உங்களுக்கு, ப்ராமெத்தியஸ், கிரஃபனா டேஷ்போர்டு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வபிலிட்டி டேஷ்போர்டில் வருது உங்களுக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் இன்சைட்டே இருக்கும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு. ஏன்னா செக்யூரிட்டி லேயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் ஃபண்டமெண்டல் ஓகேங்களா ஃபவுண்டேஷனல் ட்ரஸ்ட் ஃபேப்ரிக் தட் ப்ரொடக்ட் எவ்ரி அதர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. டெவலப்மெண்ட் லேயரு உங்களுக்கு, இன்டகிரேஷன் லேயரு, ரிசோர்ஸ் லேயரு உங்களுக்கு, அதே மாதிரி அப்சர்வபிலிட்டி லேயரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செக்யூரிட்டி லேயர் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது சிஃப்ட் த செக்யூரிட்டி ஃப்ரம் ஏ பெரிமீட்டர் பேஸ்ட் அப்ரோச் உடைய ஜீரோ ட்ரஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது. அப்போ செக்யூரிட்டி லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா அசூர் செக்யூரிட்டி சென்டர் அப்படி சொல்லலாம். இப்போ அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபெண்ட் ஃபார் கிளவுட் அப்படி சொல்கிறோம் உங்களுக்கு. இந்த அசூர் செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டி லேயர் தான் உங்களுக்கு என்ன வால்ட் இருக்குது, அசூர் கீ வால்ட் இருக்குது, கீ மேனேஜ்மெண்ட்டு, ஐடென்டிட்டிஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி லேயர் தான் உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு. செக்யூரிட்டி லேயர் தான் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்குது, சீக்ரெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு போஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாமே வந்து செக்யூரிட்டி லேயர் தான் வரும் உங்களுக்கு. அப்போ செக்யூரிட்டி லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
மல்டிபிள் உங்களுக்கு வந்து ஓகேங்களா கோர் காம்பனன்ட் இருக்கும். ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட் இஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐஏஎம் லேயர்ல ஐஏஎம் காம்பனன்ட் தான் பண்ணும் உங்களுக்கு வந்து. ஆத்தன்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக ஓகேங்களா ஒரு டர்ஃபார்ம் மாடியூலோ உங்களை பைசப் மாடியூல டெப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ க்ளவுடில் போயிட்டு டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு எப்பவுமே மேனேஜர் ஐடென்டி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. மேனேஜர் ஐடென்டினா உங்களுக்கு வந்து சிஸ்டம் யூசர் அசைன்டு மேனேஜர் ஐடென்டி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சிஸ்டம் அசைன்டு மேனேஜர் ஐடென்டி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சர்வீஸ் பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. இதுதான் உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் உங்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு டெரஃபார்ம் மாடியூல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களோட லாகின் கனெக்ஷன் கொடுத்து அதுலேயே நீங்கள் டெரஃபார்ம் மாடியூல் ஒரு பைசப் மாடியூல் ரன் பண்ண மாட்டீங்க. ஒரு ஐஐசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு நீங்கள் ரன் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஒன்று சர்வீஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ண, இல்லாட்டி உங்களுக்கு வந்து மேனேஜர் ஐடென்டி தான் நான் வந்து கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணி முடியும் உங்களுக்கு வந்து. ஏன்னா யூசருக்கு லாகின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகும் உங்களுக்கு. அதுக்கு எம்எஃப்இ கம்ப்ளீட் பண்ணும். இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதே நீங்கள் ஒரு சர்வீஸ் பிரின்சிபலோ இல்லை மேனேஜர் ஐடென்டிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அதோட சீக்கர்ஸு ஓகேங்களா அதுலேயுமே ஓகேங்களா அதில் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க கீவேர்ட் வந்து ஸ்டோர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ வேறு யாரும் உங்களுக்கு ஒரு சைபர் அட்டாக் நடக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு வந்து. அதுதான் பெரிய பெனிஃபிட் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி கண்டிஷன் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து. இது நம்ம என்ன பண்ணி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூர் என்வரான்மெண்ட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. அதேமாதிரி ஒரு ஆர்பேக் ரோல்ஸும் நம்ம வந்து இருக்குது உங்களுக்கு. ஒரு ஒரு டெரஃபார்ம் மாடியூலோ இல்லை ஐஎஸ்சி கோடை நீங்கள் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடு டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பர்மிஷன் வேணுமோ அந்த பர்மிஷன் எடுத்து நீங்கள் கொடுப்பீங்க. அதுதான் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆர்பேக் வழியே நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ப்ரொவைட் த லீஸ்ட் ப்ரிவிலேஜஸ் டு த திஸ் மேனேஜ் ஐடென்டிட்டி அண்ட் சர்வீஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ செக்யூர் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் மொத்தம் 5 லேயர் உங்களுக்கு. டெவலப்மெண்ட் லேயர், இன்டெகிரேஷன் லேயர், ரிசோர்ஸ் லேயர், அப்சர்வேட்டரி லேயர் அண்ட் செக்யூரிட்டி லேயர்னு சொல்லலாம். செக்யூரிட்டி லேயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 காம்பனன்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்று வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் பண்ண ஐஏஎம் லேயர் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஐஏஎம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஆத்தன்டிகேஷன் அதுலையுமே சீக்ரெட் அண்ட் கீ மேனேஜ்மெண்ட் என்பது பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோடு பாஸ்வேர்டு ஏபிகேயா ஸ்டோர்டு இந்த உங்களுக்கு கீவால்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் உங்களுக்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. வழக்கமாக ஒரு நீங்கள் ஒரு சர்வீஸ் பிரின்சிபலோ இல்லை உங்களுக்கு மேனேஜ் ஐடென்டி கிரியேட் பண்ணீங்க அதோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் உங்களுக்கு. அந்த சீக்ரெட்டில் எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அசுர் கீவேர்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் உங்களுக்கு வந்து. அசுர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் இருக்குது உங்களுக்கு எஸ்எஸ்எல் டிஎஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம என்ன பண்ணலாம் அசுர் கீவேர்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ இங்கே யூஸ் பண்ணுற நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு இந்த சீக்ரெட்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படி இன்டகிரேஷன்லேயே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம வந்து மேனேஜர் ஐடென்டிட்டி இல்லாட்டி சர்வீஸ் பிரின்சிபல் நம்ம கிரியேட் பண்ணி அதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணோம் உங்களுக்கு. அதோட சீக்ரெட்ஸில் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கீவேர்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த யூஸர் ஆகும் அந்த சர்வீஸ் பிரின்சிபல் மேனேஜர் ஐடென்டிட்டி எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா we will use it in the integration layer தான். ஏன்னா integration layer தான் நம்ம என்ன பண்ண உங்களுக்கு CI/CD பைப்லைன் கான்ஃபிகர் பண்ண உங்களுக்கு. அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மேனேஜர் ஐடென்டிட்டி சர்வீஸ் பிரின்சிபலை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணாங்க. அப்போ தான் அந்த CI/CD பைப்லைன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் செக்யூரிட்டி பாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. சிஎஸ்பிஎம் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. மைக்ஸா டிஃபெண்ட் ஃபார் க்ளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா இது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அசூர் செக்யூரிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ரீசெண்டாக ரீநேம் பண்ணி அது வந்து டிஃபெண்ட் ஃபார் க்ளவுட் அப்படின்றாங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூர் ஸ்கோரும் நீங்கள் வந்து சிஎஸ்பிஎம் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து. கிவ் ஏ பர்சன்டேஜ் கிரேட் ஆன் ஹவு செக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அண்ட் ப்ரொவைட் ஏ ப்ரையாரிட்டைஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ டிஃபெண்ட் ஃபார் க்ளவுட் ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இது பண்ண உங்களுக்கு. ஒன்று என்ன சொல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளோரர் சொல்லலாம் உங்களுக்கு. செக்யூர் ஸ்கோர் இருக்குது, த்ரெட் ப்ரொடக்ஷன் இருக்குது. செக்யூர் ஸ்கோர் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு உங்களோட என்வரான்மெண்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்குது அப்படின்னு காட்டும் உங்களுக்கு வந்து 40%, 80%, 100% அப்படின்னு காட்டுவாங்க. அது மட்டும் இல்லை இட் வில் ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அது ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். அதே த்ரெட் ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியும் உங்களுக்கு வந்து. அப்போ டிஃபெண்ட் ஃபார் க்ளவுட் இட் இஸ் அ கண்டினியூஸ் மானிட்டரிங் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இட் வில் கண்டினியூஸாக மானிட்டர் தான் ஆல் த ரிசோர்ஸ் இந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இட் வில் ஓகேங்களா இட் வில் எவாலுவேட் த செக்யூரிட்டி landscape in that cloud infrastructure அப்படின்னு சொல்லலாம். Based on that it will provide a security score and it will provide the recommendation for all the risks அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே த்ரெட் ப்ரொடக்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் மானிட்டர் ஒர்க் அவுட் இந்த ரிசோர்ஸ் லைஃப் ஃபார் சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஜஸ்ட் ப்ரூட் ஃபார் அட்டாக் அண்ட் virtual machine or unused pull request on the container registry. ஓகேங்க. அப்போ க்ளவுட் ரிசோர்ஸில் ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இல்லை அன்யூஷுவல் கான்ஃபிடன்ஸ் சேஞ்சஸ் நடக்குதுன்னா to keep monitoring and report it as a risk அப்படி சொல்லலாம் உங்களுக்கு வந்து.
பட் இது ரெமுடியேட்ல பண்ணாது உங்களுக்கு. டிஃபரன்ட் கிளவுட் என்பது உங்களுக்கு ரெமுடியேஷன் பண்ணாது. இட் வில் டூ த கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் இன்வென்டரி ஆஃப் த ஆல் த கிளவுட் ரிசோர்ஸ் மெயின்டைனிங் த இன்வென்டரி ஆஃப் ஆல் த கிளவுட் ரிசோர்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இட் வில் ஐடென்டிஃபை அண்ட் எவாலுவேட் த செக்யூரிட்டி அண்ட் கண்டினியூஸ்லி அண்ட் ப்ரொவைட் த செக்யூரிட்டி ஸ்கோர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படி சொல்லலாம். ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் டெவ் செக்அப்ஸ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. இது செக்யூரிட்டி டைப்ல இன்டெகிரேட் டைரக்ட்லி இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் அண்ட் இன்டெகிரேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. மொத்தம் 5 லேயர் இருக்கு உங்களுக்கு. டெவலப்மெண்ட் லேயர், உங்களுக்கு இன்டெகிரேஷன் லேயர், ரிசோர்ஸ் லேயர் அண்ட் அப்சர்வர் லேயர் அண்ட் செக்யூரிட்டி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்போ டெவலப்மெண்ட் லேயரும் இன்டெகிரேஷன் லேயரும் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கீங்க அது அப்படின்னா இந்த டெவ் செக்அப்ஸ்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஸ்கேனிங் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் உங்களுக்கு. GitHub ஆக்ஷன் ஆர் அசூர் பைப் ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் யுவர் கோட் ஃபார் வல்னரபிள் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி பிஃபோர் த கோட் இஸ் ஈவன் பில்ட் அப்படி சொன்னாங்க உங்களுக்கு வந்து. அப்போ நம்மளோட கோட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த கோட் வந்து ரெகுலராக என்ன பண்ணிட்டு வில் கீப் ஆன் ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி கண்டெய்னர் ஸ்கேனிங் பண்ணும் உங்களுக்கு. இமேஜஸ் ஸ்டோர் இந்த அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்கேன்டு ஃபார் OS லெவல் வல்னரபிலிட்டி அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. கண்டெய்னர் ஸ்கேனிங் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு ஸ்கேனிங் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஃபைல்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து பெஸ்ட் மாறிவிடும். அதோட கோடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது உங்கள் வல்னரபிலிட்டிஸ் அதுவும் செக் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு வந்து டெவ் செக்அப்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து. டெவ் செக்அப்ஸ் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் லேயரில் ஒர்க் ஆகும், இன்டெகிரேஷன் லேயரில் உங்களுக்கு டெவ் செக்அப்ஸ் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ரிசோர்ஸ் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MDS இருக்குது, கிளவுட் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ செக்யூரிட்டி ஒர்க் ஃப்ளோ சம்மரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆண்ட்ராய்டு தான் உங்களுக்கு வந்து அசூர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. சீக்ரெட் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சீக்ரெட் சர்டிஃபிகேட் எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா அசூர் கீவேர்ட் வந்து ஸ்டோர் பண்ணணும். கவர்னன்ஸ் வந்து அசூர் பாலிசி அப்படின்னா டிஃபென்ஸ்னா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. டு செக்யூர் த நெட்வொர்க்கிங் அண்ட் ரிசோர்ஸ் லேயர் இந்த ஆர்கிடெக்சர் அசூர் யூசர்ஸ் டிஃபென்ஸ் இன் டெப்த் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இட் என்ஷூர் ஈவன் இஃப் ஒன் லேயர் இஸ் பைபாஸ் அதர் மீன் டு ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி மிக முக்கியமான காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு வரப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த கீ பில்லர் அப்படி கோர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஒன்று இஸ் வீநெட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் வீநெட் என்பது உங்களுக்கு அசூருக்கு நெட்வொர்க்கிங் காம்பனண்ட் வீநெட் உங்களுக்கு வந்து. எப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் GCP இல்லை AWSல பார்த்தீங்கன்னா VPC இருக்கும் உங்களுக்கு, விர்ச்சுவல் ப்ரைவேட் ஓகேங்களா நெட்வொர்க் இருக்குது உங்களுக்கு, VPC இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு. VPCயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GCPயும் AWS நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இங்கே அசூரில் பார்த்தீங்கன்னா வீநெட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வழக்கமாக நெட்வொர்க் வந்து நம்ம இங்கே செக்மெண்டேஷன் வந்து பண்ணுவோம், சப்நெட்டாக பிரிப்போம் உங்களுக்கு. வி டிவைட் தன் வீநெட் இன்ட்டு ஃபங்க்ஷனல் சப்நெட்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, சிக்யூரிட்டி அப்படின்னு மல்டிபிள் சப்நெட்டை பிரிச்சுருந்ததுன்னா அதில் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு டிராஃபிக் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வி வில் யூஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. அப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆக்ட் அஸ் விர்ச்சுவல் ஃபயர்வால் அட் த சப்நெட் லெவல் ஆர் அஸ் வெல் அஸ் த ரிசோர்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இட் வில் ஆக்ட் அஸ் ஃபயர்வால் அட் த சப்நெட் லெவல் அப்படின்னா இட் யூசஸ் அ 5 டியூபிள் ரூல் செட் அப்படின்னு சொல்லலாம். இது யூஸ் சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் அண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இட் அலோ ஆர் பிளாக் எனி டிவைஸ் அப்படின்னு எனி டிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இது மெயின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம் வி ஹவ் டு செக்மெண்ட் ஓகேண்ணா வீநெட் இன்னும் மல்டிபிள் சப்நெட் அப்படின்னு சொல்லலாம் வந்து. அண்ட் தென் வி ஹவ் டு கான்ஃபிகர் த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் NSG which is a virtual firewall. We will configure this VNet subnet or okay this energy network security group at the subnet level or at the resource level அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன் உங்களுக்கு செக்மெண்ட்டே பிரிக்கணும். அதுக்கப்புறம் NHC வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் விச் இஸ் விர்ச்சுவல் ஃபயர்வால் அப்படின்னு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம பெரிமீட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. பெரிமீட்டர் செக்யூரிட்டின்னு வரப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா அசூர் ஃபயர்வாலும் வெப் அப்ளிகேஷன் ஓகேங்க ஃபயர்வாலும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓகேங்க வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து வேஃப் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அசூர் ஃபயர்வால் இதில் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசூர் ஃபயர்வால் அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிமீட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து. இதுதான் வர இன்பவுண்ட் டிராஃபிக் அவுட் பவுண்ட் டிராஃபிக்கில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது வந்து உங்களுக்கு.
ஓகேங்க. அப்போ அசுர் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னா வேஃப் வந்து ஓகேங்க. இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வி சிட்டிங் ஆன் த அப்ளிகேஷன் அசுர் அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அது. வேப் ப்ராடக்ட் அகைன்ஸ்ட் காமன் வெப் பேஸ்ட் அட்டாக்ஸ் லைக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அண்ட் கிராஸ் சைட் இஸ் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லலாம். அசுர் ஃபயர்வால் இஸ் மேனேஜ்டு கிளவுட் பேஸ்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி சர்வீஸ் தட் ப்ரொடெக்ட் யுவர் விநெட் ரிசோர்ஸஸ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து. இட் இஸ் cloud based network security service. Azure firewall is a cloud based network security service that product your VNet resources. It handles non HTTP traffic and can filter the traffic based on the FQA சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ இதில் இந்த ஹெச்டிடிபி டிராஃபிக் யார் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கேட்வே இருக்குது உங்களுக்கு. அப்ளிகேஷன் கேட்வே இருக்குது உங்களுக்கு. தட் இஸ் கால்டு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. தட் வில் ஹேண்டில் தட் ஹெச்டிடிபி டிராஃபிக். நான் ஹெச்டிடிபி டிராஃபிக் வில் பி ஹேண்டில் பை த அசூர் ஃபயர்வால் அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ போத் இஸ் கன்சிடர் எஸ் எ பெரிமீட்டர் செக்யூரிட்டி டிவைசஸ் சொல்லலாம் உங்களுக்கு. The third is called private connectivity. So which is called as a Azure Private Link. This is one of the most secure feature in this architecture is Azure Private Link அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ என்டர்பிரைஸ் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் எல்லாமே டிசைட் பண்ணியிருப்பாங்க. தே வில் எனேபிள் த ப்ரைவேட் ஆக்சஸ் ஒன்லி பை யூசிங் திஸ் ப்ரைவேட் என்பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் லிங்க்ஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, திஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீசஸ் பாஸ் சர்வீசஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஏ பப்ளிக் எண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்டோ இல்லை சீக்வல் டேட்டாபேஸ் உங்களுக்கு ஆப் சர்வீஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட் இட் வில் பி எனேபிள். ஸோ இன் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர் வி ஹாவ் டு ஓகே ரெஸ்ட்ரிக்ட் திஸ் ஆல் அண்ட் வி ஹாவ் டு டிசேபிள் திஸ் ஆல் திஸ் பப்ளிக் எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எனேபிள் த private endpoints and private links அப்படி சொல்லலாம். So private connectivity, the solution is a private link which bring these services inside your VNet, your AKS cluster like talk to the database over here, private IP address. Public endpoint is completely disabled, making the database invisible to the internet. So this network security there are 3 or 4 components. One is the network segmentation, the second is perimeter security, which is like Azure firewall and web application firewall. Third is private connectivity by using private endpoints and a private Azure private link. So fourth is secure external access, okay, like Bastion and VPN. So இது முக்கியமா when we are connecting our cloud infrastructure to the on-premises environment, we have to enable that access. We have to enable the external access between that on-prem and cloud infrastructure. So further we can use Bastion and VPN connectivity. So Azure Bastion, it is provided a secure RDP and SSH access to your virtual machine directly through the Azure portal using SSL without needing your public IP address on those VMs. So if you are working in an enterprise environment, mostly we can't directly take RDP of these VMs, okay, or we can directly take the SSH from a work machine. That is restricted. So we have to use the Azure Bastion whether we want to connect to the VM machine, Windows machine or Linux machine. We can use Azure Bastion to connect to using RDP or SSH remote sessions. Another one is VPN gateway or express route. If we want to connect our cloud infrastructure to the on-premises office or corporate offices, we can use VPN gateway as well as express route, which will encrypt the traffic between the on-premises environment and the cloud infrastructures. It will create a encrypted dedicated VPN tunnels to move the traffic from on-prem to cloud or cloud to on-prem. So in network security, almost 4 core components is there. First is segmenting. We have to break a large part of VNet into multiple subnet, like front end subnet, back end subnet, SQL DB subnet like that. So another one is network security groups, which is act as a virtual firewall that will control the traffic, inbound traffic and outbound traffic. We can configure the energy at the resource level like VM, or we can configure it at the subnet level. Second is perimeter security. So second is third is perimeter security. The second is called
Second is a perimeter security like Azure firewalls and web application firewall, which used to okay, filter the traffic. Azure firewall is a cloud-based managed security service that will protect your VNet resources. Web application firewall, it will filter the all the HTTP traffic. Azure firewall will filter the non HTTP traffic. Third is private security, private connectivity. Fourth is external access. Yeah, the first is segmentation. Second is uh, perimeter security. Third is private connectivity. Fourth is external access like Bastion and VPN connectivity. So these are the four security features. Thanks for watching. We will meet in next class.